வந்திருக்கும் இந்திய நண்பர்களுக்கும் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அவர்களுக்கும் ஏனைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். அரசு தலைவருக்கான தேர்தல் முடிந்த பின் யாழ்ப்பாணத்தில் நடக்கும் அநேகமாக இதுதான் முதலாவது அரசியல் நிகழ்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு மரம் தேசியத்தன்மை மிக்கது. ஏனென்றால் அது எந்த நிலத்தில் வளர்க்கிறதோ அந்த நிலத்தின் தன்மையை கொண்டிருக்கும். அது எந்த தட்பவெட்ப சூழலுக்குள் வளர்கிறதோ அதன் தன்மையை கொண்டிருக்கும். அது அதன் விளைவாகவும் இருக்கும். எனவே அது தேசியத்தன்மை மிக்கது. ஒரு மரம் நிலத்தில் வளர்கிறது. நிலத்தை நாங்கள் மண் என்கிறோம். அதனை தாயகம் என்றும் அழைக்கிறோம், நாடு என்றும் அழைக்கிறோம். எனவே ஒரு மண்ணில் நாங்கள் மரத்தை நடும் பொழுது அது ஒரு தேசிய பணியாகிறது. ஏனென்றால் மரம் தேசியத்தன்மை மிக்கது. அதனால் தான் நாடுகள் தங்களுக்கென்று தேசிய மரங்களையும் தேசிய பூக்களையும் தேசிய விலங்குகளையும் பறவைகளையும் கொண்டிருக்கின்றன. ஒரு மரம் அது வாழும் தட்ப வெட்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்மைகளை வெளிப்படுத்தும் என்பதனால் தான் அதனை நாங்கள் தேசியத்தன்மை மிக்கது என்று சொல்கிறோம். தமிழகத்தை வர்தா புயல் தாக்கிய பொழுது தமிழகத்துக்கேயான பாரம்பரிய மரங்கள் பெருமளவுக்கு பாரி விழவில்லை. அங்கே நடப்பட்டிருந்த ஹைபிரிட் மரங்கள் தான் அதிக அளவுக்கு பாரி விழுந்தன. ஏனென்றால் தேசியத்தன்மை மிக்க மரங்கள் அந்த மண்ணில் ஆழமாக வேரோடி நிற்கும். மட்டுமல்ல, இப்பொழுது தாவரவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள், பறவைகள், பூச்சிகள், புழுக்கள் போன்ற சிற்றியூர்கள் அந்த சூழலில் வாழும் மரங்களை தேடி போகும் பொழுது அந்த ஊருக்கேயான சுதேச மரங்களைத்தான் தேடி போகின்றன. அங்கேதான் கூடு கட்டுகின்றன. ஹைபிரிட் மரங்களை தேடிச் செல்வதில்லை. சிற்றுயிர்களுக்கே தெரிகிறது எது என்னுடையது எது புறத்து என்று. இந்த தேசிய உணர்வு இது காரணமாகத்தான் ஒரு மரத்தை நடுவது என்பது தேசிய பணி ஆகிறது. நாங்கள் தேசிய பணி என்று கருதுவது சிவப்பு மஞ்சள் கொடியை கட்டிக்கொண்டு தாயகம், சுயநிர்ணயம், தேசியம் என்று கத்துவதை மட்டும்தான் நாங்கள் தேசிய பணி என்று கருதுகிறோம். அல்லது ஒரு கட்சியில் சேர்ந்து இயங்குவதைத்தான் தேசிய பணி என்று கருதுகிறோம். அல்ல, தேசியம் என்பது அதைவிட ஆழமானது. தேசியம் என்பது திரளாக்கம். எதுவெல்லாம் ஒரு மக்கள் கூட்டத்தை திரளாக்குகின்றதோ அதுவெல்லாம் தேசியத்தன்மை மிக்கவை. அந்த ஒரு மக்கள் கூட்டத்தை திரளாக்குகின்ற அம்சங்களை பேணுகின்ற பாதுகாக்கின்ற ஒவ்வொரு செயலுமே தேசியத்தன்மை மிக்கது. இப்படி பார்த்தால் ஒரு மக்கள் கூட்டத்தை திரளாக்கும் அம்சங்கள் என்று பார்த்தால் முதலாவது நிலம், அதைத்தான் தாயகம் என்கிறோம். மற்றது இனம். நிலம், இனம், மொழி, பொது பண்பாடு, பொது பொருளாதாரம், ஒடுக்குமுறை, இது போன்ற அம்சங்கள் ஒரு மக்கள் கூட்டத்தை திரளாக வைத்திருக்கின்றன. இதில் பிற்போக்கான அம்சங்களும் உண்டு, முற்போக்கான அம்சங்களும் உண்டு. ஒரு மக்கள் கூட்டத்தை திரளாக பேணும் அடிப்படை காரணிகளில் ஒன்று நிலம். இந்த நிலம் சார்ந்ததுதான் பொது பொருளாதாரமும் பொது பண்பாடும். எனவே ஒரு மக்கள் கூட்டத்தை திரளாக வைத்திருக்கும் அடிப்படை காரணிகளில் பெரும்பாலானவை நிலம் சார்ந்தவை. அந்த நிலத்தில் தான் நாங்கள் மரத்தை நடுகிறோம். நாங்கள் ஒரு மரத்தை நடுகிறோம் என்று சொன்னால் அந்த நிலத்தை நாங்கள் கல்டிவேட் பண்ணுகிறோம். அந்த சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்கின்றோம். அந்த சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்று சொன்னால் தாயக சூழலை நாங்கள் பாதுகாக்கின்றோம். எனவே மரத்தை நடுவது என்பது ஒரு தேசிய பணி. நாங்கள் ஒரு மரத்தை நடுவதன் மூலம் தேசிய பணியை செய்யலாம். எங்கள் வீட்டுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் தேசிய பணியை செய்யலாம். எங்களுடைய வீட்டு குப்பையை மற்றவனின் வீட்டில் போடாமல் விடுவதன் மூலம் தேசிய பணியை செய்யலாம். அது மட்டுமல்ல, தேசிய பணி என்பது அவரவருக்கு சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய கடமைகளை தொண்டாக செய்வதுதான். தொண்டாக செய்வது. ஒரு தேசமாக எழுவது என்றால் என்ன? அரசியல் கோஷங்களை கூச்சலிட்டுக் கொண்டு திரிவது மட்டும் அல்ல. ஒரு எதிரிக்கு எதிரான கோஷத்தை வெறித்தனமாக உச்சரிப்பது மட்டும் அல்ல. அது அதைவிட ஆழமானது. தேசியம் என்பது ஒரு வாழ்க்கை முறை.
இந்து மதத்தில் ஒரு கோட்பாடு இருக்கிறது. நான் பெரும்பாலான இந்த கூட்டங்களில் அந்த கோட்பாட்டை பற்றி கலைப்பதுண்டு. சுதர்மா கோட்பாடு. அது செயற்பாட்டியத்துக்கு பொருத்தமானது. அதில் இருக்கக்கூடிய மதத்தை நாங்கள் கழித்து விடுவோம். சுதர்மா கோட்பாடு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எது உன்னுடைய தொழிலோ அதை தொழிலாகவும் செய், அதே நேரம் தொண்டாகவும் செய், அதை அர்ப்பணிப்போடு செய். எது ஒன்றை செய்யும் பொழுது உனக்கு ஊனுறக்கம் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கிறதோ, எது ஒன்றை செய்யும் பொழுது உன்னை தேடி நல்லவர்கள் வருகிறார்களோ, எது ஒன்றை செய்யும் பொழுது உன்னிடமிருந்து கெட்டவர்கள் விலகிச் செல்கிறார்களோ, அதுதான் உனக்குரிய சுதர்மா. உன்னுடைய சுதர்மாவில் நீ ஒழுங்காக இருந்தால் அதுதான் தியானம், அதுதான் வழிபாடு. நீ உன்னுடைய சுதர்மாவில் நில், உனக்குரிய கடமையை செய், உனக்குரிய சமூக கடமை எதுவோ அதை செய். உதாரணமாக ஒரு மருத்துவர், அவர் தேசிய இயக்கங்களில் செயற்படலாம். எல்லாவற்றுக்கும் முதல் அவர் ஒரு மருத்துவ செயற்பாட்டாளராக இருக்க வேண்டும். மருத்துவம் சென்றடையாத கிராமங்களுக்கு அவர் செல்ல வேண்டும். குறைஞ்சது மாதம் ஒருக்கா, இல்லை என்றால் ஒரு கிழமைக்கு ஒருக்கா என்றால் உன்னதம். அந்த உட்கிராமங்களுக்கு சென்று அவர் தன்னுடைய மருத்துவ வசதிகளை வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர் தன் துறையில் ஒரு செயற்பாட்டாளனாக மிளிர வேண்டும். தன் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதன் மூலம் அந்த மக்களின் நேசிப்புக்குரியவராக அவர் மாறுவார். பிறகு அவர் கதைக்கும் அரசியலை அந்த மக்கள் கேட்பார்கள், மதிப்பார்கள். ஓர் ஆசிரியர், அவர் சம்பளத்துக்கு படிப்பிக்கலாம். ஆனால் ஏழைகள் என்று வரும் பொழுது அவர் தொண்டாக கற்பிக்க வேண்டும். அதற்காக அந்த ஏழைகளை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு அவர் போக வேண்டும். கற்பித்தலை அவர் ஒரு தொண்டாக, ஒரு சுதர்மாவாக செய்ய வேண்டும். செய்யும் பொழுது அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும், அவருக்கு ஒரு கணிப்பு இருக்கும். அவர் அந்த சமூகத்தில் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார். யாரெல்லாம் தன்னுடைய சுதர்மத்தில் நிற்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய சமூக கடமையை தொண்டாகவும் முன்னெடுக்கிறார்களோ, அவர்கள் அந்த சமூகத்தின் முன்னுதாரணங்களாக மாறுகிறார்கள். அந்த முன்னுதாரணம் சொல்லும் பொழுது மக்கள் கேட்பார்கள். இதுதான் தேசமாக வாழ்வது. அவரவர் தனக்குரிய சமூக கடமையை ஒரு தொண்டாக செய்வது, அதற்காக அர்ப்பணிக்க தயாராக இருப்பது, அதற்காக அர்ப்பணிக்க தயாராக இருப்பது. இன்றைக்கும் எங்களுடைய சமூகத்தில் தொண்டு போகுது. அது எப்படிப்பட்ட தொண்டு என்று சொன்னால், புலம்பெயர்ந்த தமிழரிடமிருந்து காசை பெற்று இங்கே தேவை உள்ளவர்களுக்கு அதை கொடுத்து படமெடுத்து நூலில் போடும் தொண்டு. அதில் ஒரு பகுதி உபகாரம் இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது ஒரு பெனிஃபிஷரி மோடை, அதாவது ஒரு நிவாரணத்தில் தங்கி இருக்கும் ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிறது. இதன் மூலம் ஒருவர் கொடையாளியாகவும் ஒருவர் தானத்தை பெறுகிறவராகவும் மாறுகிறார். ஆனால் தேசியம் என்பது இதைவிட ஆழமானது, இதைவிட ஆழமானது. நாங்கள் அந்த மக்களின் நேசிப்புக்குரியவர்களாக மாற வேண்டும். உதவியை குடித்து அந்த மக்களை எங்களில் தங்கியிருக்க செய்வதற்கு பதிலாக என்னுடைய தொழில் தர்மம் எதுவோ அதை நான் அங்கே தொண்டாக செய்ய வேண்டும். ஒரு புலமையாளராக பல்கலைக்கழகத்தில் இருப்பதோடு மட்டுமன்றி ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவலாக அவர் சமூகத்துக்கு வெளியே வர வேண்டும். தன் அறிவு சார்ந்த துறையில் அவர் சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டும். சமூகத்தின் அன்றாட பிரச்சனைகளில் தன் அறிவின் ஒளியை பாய்ச்ச வேண்டும். இதுதான் சுதர்மா. எனவே அவரவர் தனக்குரிய தொழில் தர்மத்தில் அர்ப்பணிப்போடு இருப்பார்களாக இருந்தால் அதுதான் தேசியம். மஞ்சள் சிவப்பு கொடியை கட்டிக்கொண்டு போவதல்ல தேசியம். தேசியம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. ஒரு மரத்தை நடுவது எப்படி தேசியமோ, ஒரு மரத்தை வளர்ப்பது எப்படி தேசியமோ, அப்படித்தான் ஒரு முன்னுதாரணம் மிக்க நல்லாசிரியராக இருப்பதும் தேசியம்தான். ஒரு முன்னுதாரணம் மிக்க நல்ல அதிகாரியாக இருப்பதும் தேசியம்தான். ஒரு மெடிக்கல் ஆக்டிவிஸ்டாக இருப்பதே தேசியம்தான். ஒரு லீகல் ஆக்டிவிஸ்டாக இருப்பதும் தேசியம்தான். எங்களிடம் லோயர்மார் நிறைய உண்டு, அரசியலில் அதைவிட கூட உண்டு. இவர்களில் எத்தனை பேர் அந்த சட்டத்துறையை ஒரு தொண்டாக செய்கிறார்கள்? மக்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட தேவைகளை ஈடு செய்வதற்கு எங்களிடம் எத்தனை நிறுவனங்கள் உண்டு? ஒரே ஒரு நிறுவனம் தான் கொழும்புல உண்டு. HHR இப்ப மூடியாச்சு. எங்களிடம் நிரம்ப தேவைகள் இருக்கு, ஆனால் முன்னெடுப்பதற்கு சட்ட செயற்பாட்டு இயக்கங்கள் இல்லை. மக்களுக்கு சட்ட உதவி தேவைகள் வரும் பொழுது அரசாங்கத்தின் சட்ட உதவி மையங்கள் தான் உண்டு. பெண்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது உமனின் நீட் போன்ற சில அமைப்புகள் மட்டும்தான் உண்டு. அவர்களுக்கு சட்ட உதவிகளையும் சட்ட ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு போதிய சட்ட செயற்பாட்டு அமைப்புகள் எங்கள் மத்தியில் இல்லை. சட்ட அறிஞர்கள், சட்டவாதிகள் தொழிலாகவும் அதை செய்யட்டும்,
தொண்டாகவும் அதை செய்யட்டும். அவர்கள் அதை தொண்டாக செய்வார்கள் என்று சொன்னால் அந்த தொண்டை அனுபவிக்கும் மக்கள் நாளைக்கு அவர்கள் செய்கிற அரசியலை பின்பற்றுவார்கள். அந்த தொண்டின் மூலம் அவர்கள் அந்த சமூகத்தில் முன்னுதாரணமாக மாறலாம். இது மிக முக்கியம். இன்றைக்கு எங்களிடம் முன்னுதாரணங்கள் இல்லை. மிக குறைந்த முன்னுதாரணங்களோடு மல்லு கட்டிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் முன்னுதாரணமிக்க தலைவர்கள் எங்களிடம் குறைந்து விட்டார்கள். முன்னுதாரணமிக்க அறிஞர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், முன்னுதாரணமிக்க அதிகாரிகள் எங்கள் மத்தியில் மிக குறைந்து போய்விட்டார்கள். முன்னுதாரணமிக்க சமய தலைவர்கள், சமூக தலைவர்கள் எங்கள் மத்தியில் அருகி செல்கிறார்கள். முன்னுதாரணமிக்க குடும்ப தலைவர்களே குறைந்து விட்டார்கள். வீட்டில பிள்ளைக்கு தகப்பன் ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் பிள்ளை வாழ தூக்காது. வீட்டில் தாய் தந்தை பிள்ளையோடு ஒரு சரியான உறவை பேணினால் பிள்ளைக்கும் தாய் தகப்பனுக்கும் இடையில ஒரு கஞ்சா வியாபாரி நுழையலாது, ஒரு வாழ்வெட்டுக்காரன் நுழையலாது. குடும்பம் குடும்பமாக இருப்பதுதான் தேசமாக இருப்பதன் அடிப்படை. கிராமம் கிராமமாக இருப்பதுதான். அதற்காக கிராமத்தின் அந்த அடிப்படைவாத அந்த சாதி வேறுபாடுகளை, பாலியல் அசமத்துவங்களை பேண வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. அந்த கிராம தன்மையைத்தான் நான் சொல்கிறேன். அது அதுவாக இருப்பது. எங்களிடம் பல இடங்களில் அது அதுவாக இல்லை. அப்படி இல்லாதபடியால் தான் சமூகம் பிழைஞ்சு போயிருக்கு. தன்னுடைய ஊரில் பிளாஸ்டிக்கை அகற்றுபவன் ஒரு தேசியவாதி. தன்னுடைய ஊரில் கிணறுகளை, குளங்களை தூர்வாருகிறவன் ஒரு தேசியவாதி. அதுதான் தேசியம். இன்றைக்கு எங்களுடைய கிராமங்களில் அப்படிப்பட்ட அமைப்புகள் பல தன்னார்வ குழுக்களாக எழுச்சி பெற்றிருக்கின்றன. வடமராட்சியிலும் தென்மாராட்சியிலும் பசுமை நிழல்கள், பசுமை சுவடுகள் என்ற அமைப்பு, தீவகத்தில் சூழலகம் என்ற அமைப்பு, காரைநகரில் தோன்றிய அந்த மருத்துவர் ஊர்காவத்துறையும் உள்ளிட்ட தீவு பகுதிக்குள் தன் மருத்துவர் என்ற எல்லையை கடந்து ஒரு சமூக செயற்பாட்டாளனாக செயற்படுகிறார். அவர் சைவ சமயத்தை தன்னோடு வச்சிருக்கிறார். அந்த சைவ சமயத்தில் விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவர் எந்த சூழலியல்வாதியும் செய்யாத பல காரியங்களை செய்கிறார். அவர் காரைநகரில் மட்டும் கிட்டத்தட்ட 6 குளங்களை தூர்வாரி இருக்கிறார். 2 புதிய அணைக்கட்டுகளை கட்டி புதிய குளங்களை உருவாக்கி அன்றைக்கு அந்த குளம் நிரம்பினதை ஒரு தாய் பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுவது கூட முகநூலில் போட்டார். இத்தனைக்கும் அவர் ஒரு மருத்துவர். புங்குடுதீவில் சூழலகம் அமைப்பும் அதுபோன்ற ஏனைய அமைப்புகளும் இயன்ற அளவுக்கு கிழமைகள் தோறும் மரங்களை நடுகிறார்கள். ஒவ்வொரு பிறந்த நாளையும் மரத்தோடு நினைவு கூறுகிறார்கள். இதுதான் தேசிய பணி. நாங்கள் எங்கள் சூழலை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு தேசிய பணி. எங்கள் குப்பைகளை எங்களுக்குள்ளேயே மீள்சுழற்சி செய்வது ஒரு தேசிய பணி. பெற்றோர் ஒழுங்கான பெற்றோராக இருப்பதே முக்கியமாக ஒரு தேசிய பணி. பிள்ளைகள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக, மதிப்புள்ள பிள்ளைகளாக இருப்பதே ஒரு தேசிய பணி. இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கவும் மெல்லடுகளாயினர் எமது பெற்றோர்கள் பலர். புலப்பெயர்ச்சியின் விளைவாகவும் யுத்தத்தின் விளைவாகவும் பிள்ளைகள் இருக்கவும் மெல்லடுகளாய் போன முதியோரின் தொகை அதிகரிக்கிறது. அந்த முதியோரை பராமரிப்பதற்கு உரிய சர்வீஸ் புரோவைடர்ஸ் எங்களிடம் வளர்ச்சி பெறவில்லை. மிகப்பெரிய காசு, ஆனால் அதற்குரிய பயிற்சி இல்லை. இப்பொழுதுதான் மானிப்பாய் மருத்துவ கிரீன் ஹாஸ்பிட்டலில் அதுக்குரிய சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதுக்குரிய பயிற்சி ஒழுங்கொண்டு வந்திருக்கு. ஆனால் யாழ் போதனா சாலையில் இருப்பவர்கள் அப்படிப்பட்ட பயிற்சிகளோடு உள்ளவர்கள் அல்ல. ஆனால் காசு பெருசு. முதியோரை பராமரிக்க முடியாத சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். முதியோரை பராமரிக்காத ஒரு சமூகம் நட்ட மரத்தை பராமரிக்காது. தன் பெற்றோரை, பேரர்களை, பூட்டிகளை பராமரிக்காத ஒரு சமூகம் தன் பண்பாட்டை, மரபுரிமை சின்னங்களை என்றைக்குமே பராமரிக்காது. எனவே இது விடயங்களில் எல்லாம் எங்களுக்கு விழிப்பு வேண்டும். தேசியம் என்பது தாயகம், தேசியம் சுயநிர்ணயம் என்று கோஷமிடுவது மட்டும் அல்ல. அது அதைவிட ஆழமானது. அது ஒரு வாழ்க்கை முறை. அது தன் சூழலை நேசிப்பது, தன் அயலவனை நேசிப்பது, தன் மரபுரிமை சின்னங்களை நேசிப்பது, தன் தொழிலோடு அதை தொண்டாகவும் செய்வது. தொண்டு தேசியம். தொண்டு தேசியம். இப்படி தொண்டு செய்வதன் மூலம்தான் நாங்கள் முன்னுதாரணம் மிக்க லோக்கல் லீடர்ஸை உருவாக்கலாம். அந்த லோக்கல் லீடர்ஸ் தான், கீழ்மட்ட தலைவர்கள் தான் அடுத்த கட்டம் பெருந்தலைவர்களாக வருவார்கள். எங்களிடம் இப்பொழுது பெருந்தலைவர்கள் கிடையாது. திரு ஐங்கரநேசன் கூறியது போல கட்சி தலைவர்கள் தான் உண்டு.
நாங்கள் ஒரு திரளாகவே இல்லை என்பது துயரம். குடும்பம் குடும்பமாக இருந்திருக்குமாக இருந்தால் அங்கே கசிப்பும் வாழும் வராது. கிராமம் கிராமமாக இருக்குமாக இருந்தால் அங்கே நுண்கடன் நிதி நிறுவனங்கள் வராது, சுற்றுச்சூழல் விவகாரங்கள் வராது. பல்கலைக்கழகத்தில் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியமான உறவு மோசமாக சிதைந்து போயிருக்கிறது. ஆசிரியர்கள் சொல்லி மாணவர்கள் கேட்பதில்லை. ஆசிரியர்களும் மாணவர்களை முன்னரே போல வழிகாட்டுவது இல்லை. இது செல்வி யுகம். எல்லா உறவுகளும் சேதமடைந்திருக்கின்றன. எனவே முதலில் இந்த உறவுகளை கட்டியெழுப்புவதில் இருந்துதான் நாங்கள் ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இதற்கு தீர்க்க தரிசனமிக்க பெரும் தலைவர்கள் வேண்டும். ஆனால் எங்களிடம் அத்தகைய தலைவர்கள் கிடையாது. நடந்து முடிந்த தேர்தலில் கட்சிகளுக்கிடையில் ஓர் ஐக்கியப்பட்ட சிந்தனை இருக்கவில்லை. ஆனால் தமிழ் மக்களிடம் ஓர் ஐக்கியப்பட்ட சிந்தனை இருந்தது. மக்கள் தெளிவாக இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. எனக்கு அதில் கேள்விகள் உண்டு. ஆனால் அதில் ஒரு உண்மை உண்டு. மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு வாக்களித்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகளோடு அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு என்று ஒரு தொகுதி வாக்குகள் உண்டு. ஆனால் அவருடைய ஆதரவாளர்களே அவருக்கு வாக்களிக்கவில்லை. அவர் சொன்ன ஆளுக்கு வாக்களிக்கவில்லை. பிள்ளையானுக்கென்று ஒரு தொகுதி வாக்காளர்கள் உண்டு. மஸ்தானுக்கென்று ஒரு தொகுதி வாக்காளர்கள் உண்டு. அவர்களுடைய ஆதரவாளர்களே அவர்கள் சுட்டிக்காட்டிய தலைவருக்கு வாக்களிக்கவில்லை. தமிழ் மக்கள் இன ரீதியாக சிந்தித்து வாக்களித்திருக்கிறார்கள். சிங்கள மக்களும் இன ரீதியாக சிந்தித்து வாக்களித்திருக்கிறார்கள். நாடு இன ரீதியாக பிளவுண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதும் சில அரசியல் தமிழ் விமர்சகர்கள் கூறுகிறார்கள், மக்கள் ஜனநாயக ரீதியாக கூட என்கேஜ் பண்ணுகிறார்கள், இந்த பங்கீடுபாட்டின் அளவு அதிகரித்திருக்கிறது என்று. அது வேறொரு விதமான மதிப்பீடு. உண்மை என்னவென்று சொன்னால், இந்த மக்கள் அளித்த வாக்குகள் அனைத்தும் பழிவாங்கும் வாக்குகள் அல்லது கடந்த 5 ஆண்டுகளாக அனுபவித்த அந்த சுதந்திரத்தை அல்லது ஒப்பீட்டளவில் அற்ப ஜனநாயகத்தை இழந்துவிடக் கூடாது என்ற அச்சத்தின் வாக்குகள். ஒன்றிலவை பழிவாங்கல் வாக்குகள் அல்லது அச்சத்தின் வாக்குகள். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் வாக்குகள் அப்படித்தான் இருக்கின்றன. அவை அப்டேட் செய்யப்படவில்லை. தமிழ் மக்கள் தாங்கள் வைத்திருக்கும் கைபேசிகளை அப்டேட் பண்ணுகிறார்கள், தங்களுடைய டேப்ஸை அப்டேட் பண்ணுகிறார்கள், தங்களுடைய கணினிகளை அப்டேட் பண்ணுகிறார்கள், இலத்திரனியல் பொருட்களை அப்டேட் பண்ணுகிறார்கள். தங்களுடைய வாக்குகள், அந்த வாக்களிப்பு மனோநிலையை அப்டேட் பண்ணவில்லை. தங்கள் கட்சிகளையும் தலைவர்களையும் அப்டேட் பண்ணவில்லை. இந்த முறையும் அந்த அப்டேட் செய்யப்படாத தொகுக்கப்பட்ட கொத்து வாக்குகளை ஒரு கட்சி அப்படியே எடுத்து அங்கால கொடுத்தது. அந்த கட்சி கொடுத்தது என்றதே பிழை. அந்த கட்சி கொடுக்கவில்லை. பாருங்கள், கிழக்கில் முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வை தாமரை மொட்டுக்கு சாதகமாக திருப்ப தமிழ் அரசியல்வாதிகள் முயற்சித்தார்கள். ஆனால் தமிழ் மக்கள் மிகவும் தீர்க்கமாக சிந்தித்து தமது வாக்குகளை யாருக்கு அளிக்க வேண்டுமோ அங்கே அளித்தார்கள். அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரான முடிவை தமிழ் மக்கள் எடுக்கவில்லை. முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை மொட்டுக்கு வாக்களிக்க கேட்ட அரசியல்வாதிகளை அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் இன ரீதியாகத்தான் சிந்தித்தார்கள். தமிழ் மக்கள் இன ரீதியாக திரளாகவே காணப்படுகிறார்கள். இந்த இனத்திரட்சி ஒரு முக்கியமான அம்சம். இந்த இனத்திரட்சியை பாதுகாத்தால் ஏனைய சிறிய சிறிய அரசியல்வாதிகளின் அந்த வாக்கு வங்கிகள் ஒரு கட்டத்தில் கரைந்து போய்விடும். ஆனால் இந்த இனத்திரட்சியை பாதுகாப்பதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் மிக்க பெருந்தலைவர் அல்லது பெருந்தலைவர்கள் வேண்டும். பிரச்சனை எங்களிடம் அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட தலைவர்களை நாங்கள் கல்டிவேட் பண்ண தவறிவிட்டோம். கடந்த 10 ஆண்டுகளாக அதை கல்டிவேட் பண்ணக்கூடிய பொறிமுறைகளும் எங்களிடம் இல்லை. ஏனென்றால் அப்டேட் செய்யப்படாத வாக்கு தொகுதியை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எமது கட்சிகளை அப்டேட் பண்ண வேண்டும், எமது தலைவர்களை அப்டேட் பண்ண வேண்டும். இந்த மேடையில் நான் நினைக்கிறேன், இது 3வது தடவை. திருப்போ ஐங்கரநேசன் அவர்களுடைய இந்த அமைப்பு ஒரு செயற்பாட்டு அமைப்பாக இருக்கும் பொழுதும் நான் இந்த மேடைகளில் ஏறுவேன். அது பிறகு கட்சியான போதும் நான் ஏறியிருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கும் ஏறியிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் எங்களோடு திரு விக்னேஸ்வரன் இருப்பார்.
நீதியரசர் விக்னேஸ்வரன் இருப்பார். இன்றைக்கு அவர் இல்லை. நாங்கள் திரள்வதை பற்றி கதைக்கிறோம், ஆனால் சிதறுகிறோம் போல தெரிகிறது. நாங்கள் திரள்வதை பற்றி கதைக்கிறோம், ஆனால் சிதறுகிறோம் போல தெரிகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் கணிசமாக சிதறி போய்விட்டோம். கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் கணிசமாக சிதறி போய்விட்டோம். இனியும் சிதறப் போகிறோமா? அல்லது பேராசிரியர் சிவத்தம்பியும் திருநாவுக்கரசும் அடிக்கடி சொல்வார்கள், எதிரிதான் தமிழ் தேசியத்தின் பிரதான பலம். இப்பொழுது சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் மிக உறுதியான ஒரு தலைவர் தென்னிலங்கையில் வந்திருக்கிறார். அவர்தான் சிதறி கிடக்கும் இந்த தமிழ் தேசியவாதிகளை சில சமயம் ஐக்கியப்படுத்தப் போகிறாரோ தெரியவில்லை. நன்றி.